நீங்கள் தொழில்துறை அமைச்சர், அரசு பள்ளியில் உங்களுக்கு என்ன வேலை? நீ ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எம்எல்ஏவுக்கே அந்த உரிமை இருக்குது சென்று ஆய்வு செய்வது. ஒரு அமைச்சர் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறது சுவாரஸ்யமான செய்தியாக போகும். அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு ட்விட்டரில் எழுதியிருக்காங்க. அவங்க மட்டும் பண்ணலாம், மிச்சம் பண்ணக்கூடாது சார். அவர்கள் அத்தனை பேரும் அரசு பள்ளியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையின் மீதான அக்கறையில் விமர்சனம் செய்தார்கள். கரெக்டா? இடத்திற்கு ஏற்றாற் போல் நடந்து கொள்ளும் பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளோட குழந்தை எப்படி நடுங்கி இருக்கும்? சும்மாவே பதட்டமா இருக்குமா? அடுத்ததா தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க மின்தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குற்றம் சாட்டு வச்சுன்னா நம்மளும் கூட தொடர்ந்து பேசியிருந்தோம். அப்படி இருக்கப்ப தற்காலிக பணியாளர்கள் நியமிச்சிருக்காங்க சார். இன்னைக்கு தினமலரில் இந்த செய்தி வந்திருக்கு. ஒவ்வொரு பகுதிக்கும் 30 பேர் வீதம் நியமனம் செய்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. இது முழுக்க முழுக்க வரவேற்க தகுந்த ஒரு முடிவு. இன்றைக்கி முழுநேர அரசு ஊழியர்களை, முழுநேர மின்சாரத்துறை ஊழியர்களை நியமிப்பதற்கு நேரமும் இல்லை, அரசிடம் நிதியும் இல்லை. மின்வாரியம் மிக கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிறது. அவர்களே வெளியிட்ட வெள்ளை அறிக்கை இதை கூறுகிறது. அப்படி இருக்கும்போது அங்கே போய் நிரந்தர பணியாளர்களை ரெக்ரூட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட் வரலன்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லைங்க இப்போ நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம், நீங்கள் ரெக்ரூட் பண்ணி அவங்களை சரி பண்ணிட்டோம்னா இது ஆகாது. ஸோ டெம்பரரியாக போட்டு இதை பண்ணணும். வரவேற்க தகுந்த முடிவு. இது மாதிரி தான் அரசு செயல்படணும். புரியுதா? இப்போ இல்லை அந்த இடத்துல ஷார்ட்டேஜ், வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னால் டக்குன்னு அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு டெம்பரரி அப்பாயின்மெண்ட்டை போட்டு வேலையை முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதனால் வரவேற்க தகுந்த முடிவு இதுதான் பண்ணுமே தவிர ப்ரெஸ் மீட்டில் மின் விநியோகத்தில் சிக்கல் இல்லை, அதனால் பகிர்மானத்தில் அதான் போதும். இந்த வார்த்தை விளையாட்டுலாம் விடுங்க, தெரியும் எங்களுக்கு. கரண்ட் இல்லைன்னு சொன்னா பகிர்மானம் பகுமானன்ட்டு. அடுத்தது அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பற்றி ஒரு சுவாரஸ்யமான செய்தி சார். என்ன சுவாரஸ்யம்? ஆயிரக்கணக்கில் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார்களா சார்? திமுக சேர்ந்தவங்க எல்லாருமே, இல்லை மேபி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாமா, இல்லை மனிதநேயம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாமா, அவங்கெல்லாம் கீர்த்தனாக்கு இங்கிலீஷ் தெரிலன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதுதான் சுவாரஸ்யமான செய்தின்னு சொல்கிறான் போல இருக்கு. அப்போ ஒரு அமைச்சர் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறது சுவாரஸ்யமான செய்தியாக போகும். அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு ட்விட்டரில் எழுதியிருக்காங்க. அவங்க மட்டும் பண்ணலாம், மிச்சம் பண்ணக்கூடாது சார். சரி, இந்த ட்விட்டரில் எழுதுனதுக்கு நான் வர்றேன். அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க? தாவேகா கட்சியினரை பற்றி நம்மளுக்கு தெரியும். எல்லாரும் ஆய்வுக்கு போகிறாங்க. ரீல்ஸ் எடுப்பாங்களே, எடுத்திருக்காங்களே, கம்பல்சரி சார். ஓகே சார். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க வகுப்பறையில் போயிட்டு ஒரு குழந்தைய இங்கிலீஷில் பேச சொல்கிறாங்க போல இருக்கு. அந்த பிள்ளை பயந்துருக்கலாம், ஏன்னா அமைச்சர் வராங்க. லாங்குவேஜில் பிரச்சனையா, ஒரு மனிதரை எதிர்கொள்வதிலேயே பிரச்சனையா அப்படின்றதெல்லாம் செகண்டரி. அவங்கள போயிட்டு பாருங்கள் இங்கிலீஷே தெரில, ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கவங்களுக்கே தெரிலனா கடைசி பெஞ்சில் இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை வீடியோவாக எடுத்து வெளியிட்டிருக்காங்க சார். இப்போ இவங்கள்ட்டேயுமே நான் டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கேட்கலாம், அதுவுமே ஆன்சர் பண்ண முடியும். போயிட்டோ சொல்லுடா, தெரிஞ்சதை சொல்லு. கேட்குறாங்க. நீங்க ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல கிளியரான சென்டென்ஸ் கேட்டா சொல்லலாம் இல்லடா. ஃபாதர் என்ன பண்றாங்க? What is your father's profession? Profession. நீங்க லாஸ்ட் பெஞ்ச்ல ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தீங்களா? தமிழக முதல்வர் ஹீரோவை நடித்தது. இல்லை வடிவேறு சொல்லுவார் தெரியுமா, 10 லட்ச ரூபா கான்ட்ராக்டடா, 10 லட்ச ரூபா கான்ட்ராக்டடா. அதுபோல் மிகுந்த நெருக்கடிக்கு இடையில் கடுமையான சோதனைகளை எல்லாம் கடந்து இவர் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வர் ஆகியிருக்கிறார். இவங்க இந்த கான்ட்ராக்டை எடுத்துகிட்டு தான் மாதிரி வேலை பார்ப்பாங்க. நீங்கள் தொழில்துறை அமைச்சர், அரசு பள்ளியில் உங்களுக்கு என்ன வேலை? நீங்கள் ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எம்எல்ஏவுக்கே அந்த உரிமை இருக்குது சென்று ஆய்வு செய்வது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட கல்வி அலுவலர் இருக்கிறார். என்ன, நான் படிக்கும்போதெல்லாம் அமைச்சர்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. டிஓ வருவார். டிஓ வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு தயார் பண்ணுவாங்க எங்களை. அந்த டிஓ ஒழுங்காக நடக்குதான்னு பார்ப்பார். இன்றைக்கி காலம் மாறிவிட்டு தான் அந்த குழந்தைகளின் மனது பாதிக்கப்படாமல் மிகவும் பக்குவமாக அவர்களை கையாள வேண்டும் என்ற இந்த நீதியை உலகம் முழுக்க கடைபிடிக்கிறார்கள். குழந்தைகளை ஒப்பிடாதீங்க, அவங்களுக்கு தாழ்வு உணர்ச்சி ஏற்படும் வகையில் அவர்களை நடத்தாதீர்கள், அதுக்கு தான் ஒப்பிடாதீங்கன்னு சொல்கிறது. கிளாஸில் சும்மா ஒரு பொண்ணை திட்டினதுக்கெலாம் சூசைட் பண்ண கதையெல்லாம் இருக்குது சார். இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைய தலைமுறைக்கு சிக்கல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே
சிஸ்டம் இவால்வ் ஆனதுனால குழந்தைகளை இப்படி தான் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறீங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு ஏதோ இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர வேண்டியதுதானே. அதோட வீடியோ ஏன் வெளியில் வருது? ஏங்க வெளியில் வருது வீடியோ? ஒரு தப்பு நடந்து போச்சு. இந்த அரசாங்கத்தில் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு அந்த தப்புக்கு இவங்க கொடுக்குற விளக்கம்தான் கடும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. இது இந்த அமைச்சர் கீர்த்தனா இந்த சம்பவத்துக்கு அளித்திருக்கும் விளக்கம் விஷமத்தனமானது. அவங்க விளக்கத்தை படிக்கிறேன், முக்கியமான பகுதியை படிக்கிறேன். அரசு பள்ளி மாணவியை கேலி செய்தார் என்று ஒரு பொய்யான கதையை பரப்புகிறார்கள். இவங்க கேலி செய்தாருன்னு யாரும் சொல்லலை. நீ ஏன் அங்கே போய் அந்த குழந்தைய இந்த பாடுபடுத்துறான்றதான் கேள்வி. அவங்க கேலி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு யாரும் விமர்சனம் பண்ணல இல்லையா? பாவம் அதை போய் ஏன் இந்த பாடுபடுத்துறது? அது பாய்ந்து போய் கிடக்குது, அதுக்கிட்ட போயிட்டு உன்னை யார் இங்கிலீஷில் பேச சொன்னதுன்னு தான் கேட்குறாங்க. இவங்க கேலி செஞ்சாங்கன்ற குற்றச்சாட்டை கூட அவங்க மேலே வைக்கல. இதுவே ஃபஸ்ட்டு திரிப்பு. அதாவது இவங்க கேலி செஞ்சாங்கன்ட்டு எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்களாம். உண்மை என்ன தெரியுமா? நானே ஒரு அரசு பள்ளி மாணவி, தமிழ் வழி கல்வியில் பயின்றவள். அப்போ தமிழ் வழியில் கல்வியில் படித்த உங்களுக்கு ஆங்கிலம் ஒரு மொழி, தமிழ் வழி கல்வியில் படித்தவர்கள் ஆங்கிலத்திற்கு சிரமப்படுவார்கள்ன்றது உங்களுக்கு தெரியணும் தானே? மற்றவர்களை விட உங்களுக்கு தெரியணும் தானே? அப்போ அந்த குழந்தைகிட்ட தமிழ் கேட்க வேண்டியது தானே? நீங்கள் தமிழ் வழி கல்வியில் படித்தவங்க தானே, நீங்கள் தமிழ் கேளுங்க. உங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேளுங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர்? அப்போ தமிழ் வழி கல்வியில் படிச்சுட்டு நீ ஏன் போய் ஆங்கிலத்தில் கேட்குற? அதுக்கப்புறம் இன்று என் ஆங்கிலத்தை வைத்து என்னை கேலி செய்கிறவர்கள் உண்மையில் என்னை மட்டுமல்ல, இதுதான் விஷமம், என்னை போன்ற அரசு பள்ளி மாணவர்களையும் தமிழ் வழி கல்வியில் படிக்கும் மாணவர்களையும் குழந்தைகளையும் லட்சக்கணக்கான குழந்தைகளையும் கேலி செய்கிறார்கள். யார் அப்போ கேலி செஞ்சது? அவர்கள் அத்தனை பேரும் அரசு பள்ளியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையின் மீதான அக்கறையில் விமர்சனம் செய்தார்கள். கரெக்டா? ஆமாம். அது பாவம், ஏதோ கிராமத்தில் இருக்குது அந்த குழந்தை. அந்த குழந்தைகிட்ட நீ ஏன் போய் இங்கிலீஷில் கேள்வி கேட்டேன்னு கேட்டால், நீங்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய தமிழ் வழி கல்வியில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களையும் கேலி செய்கிறார்கள், இழிவு செய்கிறார்கள். திரிகிறது அயோக்கியத்தனமா இல்லையா? உங்களுக்குலாம் என்ன மனசில் அவ்வளோ அறிவாளிங்கன்னு நினைப்பா? விஜய் என்ற ஆழி பேரலையில் நீங்கள் எல்லாம் அடித்து கொண்டு அமைச்சராக இருக்கிறீர்கள், மறந்து விடாதீர்கள். கீர்த்தனாவின் சொல்வன்மைக்கும் ஆங்கில புலமைக்கும் அவரை மக்கள் வாக்களித்து எம்எல்ஏ வாக்கி இன்னைக்கு அமைச்சராக்கி இருக்கிறாங்களா? வாய்ஸ் ஆஃப் காமன்ஸில் வேலை செஞ்சதுனால நீங்கள் இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் உண்டா இல்லையாமா? இல்லாட்டி ரிசைன் பண்ணிட்டு திரும்ப போட்டிடுங்க. போட்டிடுங்க பார்ப்போம். ஏடிஎம்கேல போய் சேர்ந்து போட்டிடுங்க, அருமையாக இருக்கும். போட்டிட்டு ஜெயிச்சு காட்டுங்க. ரிசைன் பண்ணிட்டு போய் இப்போ ஏதோ ஒரு தொகுதியில் அதே தொகுதியில் நில்லுங்க. நீங்கள் தாவை காலம்னா கூட ஜெயிக்கிறது கஷ்டம். இந்த மாதிரிலாம் இப்போ ஜெயிச்ச ஆக்சிடென்ட்லாம் ஏதோ நீங்கள் அமைச்சர் ஆயிட்டீங்கன்னா அதுக்காக அந்த இடத்திற்கு ஏற்றாற் போல் நடந்து கொள்ளும் பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளோட குழந்தை எப்படி நடுங்கிருக்கும்? சும்மாவே பதட்டமா இருக்குமா? பக்கத்துல இருக்க டீச்சர்ஸ்லாம் பேம்பர் பண்றாங்க, சொல்லுடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா நாமளுக்கே டீச்சரே பயப்படுதுமா. அந்த வீடியோல மினிஸ்டர் வர்றாரு, என்ன ஆகுமோன்னு பண்ணிட்டு இதுல விளக்கம். ஒரு அரசு பள்ளி மாணவன் உலக மேடையில் நிற்க வேண்டும், ஒரு தமிழ் வழி மாணவி எந்த மேடையிலும் தலையை நிமிர்த்து பேச வேண்டியதெல்லாம் உன்ட்ட கேட்டாங்களா? தப்பு பண்ணிட்டு தப்பை ஒத்துக்காம அதை போட்டு நீட்டி முடக்கி போய் சின்ன வயசுல இட்ட பையன் போட்டோ ஒன்று எடுத்துட்டு வந்து போட்டு ட்வீட் போட்டால் மறந்துட்டு போயிடுவாங்க ஜனங்க இல்லையா? இருக்கம் பூரா அவ்வளோ பேரும் முட்டா பையன்.